மீன் வறுவலுக்கு இந்த பீச்ல கடைசியில போடுற மசாலா எப்படி பண்ணேன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. வீடியோ கடைசியில ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஷாப்பிங் பண்ணும்போதும் பெரும்பாலும் எல்லாரும் தனக்காக தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு வாங்கலாமா? இவங்களுக்கு வாங்கி குடுக்கலாமா? அப்படின்னு யோசிச்சு, அவங்க நேசிக்கிறவங்களுக்கு வாங்குறவங்கலாம் ரொம்ப கம்மி தான். ஏன் நானே ஒரு காலத்துல அப்படிதான். மத்தவங்களுக்காக இத வாங்கவா, அத வாங்கவான்னு இருந்தவ தான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஆனா எனக்கு பிடிச்சத அவ ஷாப்பிங் பண்ணும்போதும், "இந்தாங்க ஆஃபியா உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்." உங்க சுட்டி கண்ணம்மாவோட அன்பளிப்பு சொல்லிக் குடுக்கும்போதும், ஐ அம் வெரி பிளெஸ்ட்டா ஃபீல் பண்ணேன். மந்த்ல கிடைச்சதுனால, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன் கிஃப்ட்டா நெனச்சுக்கிட்டேன். அதுவும் பிரியா கிட்ட இருந்து கிடைச்சது. ஐ அம் வெரி ஹேப்பி. சுட்டிக்கா நம்ம மொழிய பார்த்துருப்பீங்க. எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணேன்னா, என் ஹஸ்பண்ட் ஒரு குரல் குடுத்தாருங்க. அதுக்கு மேடம் பயந்து முடிச்ச மொழி தான் அது. அப்புறம் நான் சொன்ன மாரி மீன் குழம்பு யார் யாரெல்லாம் வச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவ ட்ரை பண்ணியிருக்கா போல. சூப்பரா வந்துச்சு ஆஃபியான்னு சொல்லியிருந்தா. ஆனா ஷீலா மீல்ல ட்ரை பண்ணியிருக்கா போல. இதே சேம் மெத்தட தான். அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தப்ப வாங்குன தோசை பேன் தான் இது. இதுலயே சப்பாத்தி, இதுலயே தோசை, ஃபிஷ் ஃப்ரைன்னு எல்லாமே பண்ணதுனால, கடைசியில தோசையும் வராம போச்சு, ஃபிஷ் ஃப்ரையும் வராம போச்சு. ஆஃப்டர் லாங் டைம் எடுத்து வாஷ் பண்ணி, இனிமே ஃபிஷ் ஃப்ரைக்கு இத தான் யூஸ் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன். இப்ப டாஸ்க்கே தவால ஒட்டாம எடுக்க வருமானு தான். ஆனா நெனச்சு கூட பார்க்கல. செம்ம ஸ்மூத்தா வந்திருந்துச்சு. அந்த ரஸ்ட்லாம் கஷ்டப்பட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சதுக்கு மீன திருப்பி போடும்போது, அப்பாடா! கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்ச மாரி இருந்துச்சு. சரி அந்த பீச்ல குடுக்குற மசாலா எப்படி பண்ணேன்னு சொல்லிர்றேன். இப்ப நான் காமிச்சதுலயே அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுல எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் எங்க காரத்துக்கு பெப்பர மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்ப எல்லாத்துலயும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல பண்ணதுனால 2டே 2 ஃபிஷ்க்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. அடுத்து இன்னொரு விதமாவும் பண்ணேன். இந்த பேன்ல திருப்பி போடும்போது அப்படியே மேல தூவி ஒரு 30 செகண்ட் பேன்ல 2 சைடும் மாத்தி மாத்தி திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. உங்க விருப்பம் தாங்க. இது 2த்துலயும் நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்.